வணக்கம் மக்களே. இதை தான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நேற்று சிஎஸ்கே பேட்டிங்கும் பவுலிங்கும் இருந்தது. ஸோ நேற்று நடந்த எல்எஸ்ஜி மற்றும் சிஎஸ்கே மேட்ச் பற்றி நம்ம பேச போகிறோம். டேஸ் வின் பண்ண டோனி ஃபர்ஸ்ட் பவுலிங் தேர்வு செஞ்சாரு. பவுலிங்கில் சிறப்பாக செயல்பட்டாங்க சிஎஸ்கே. பவர் பிளேயிலே விக்கெட்லாம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் நேற்று நடந்துச்சு சிஎஸ்கே டீமில். ரச்சின் ரவீந்திராவும் ஷேக் ரஷீதும் வந்தார். ஸோ உண்மையிலேயே அந்த பையன் சிறப்பாக ஆனார். பவர் பிளேயில 5-4 அவர் மட்டுமே அடிச்சாரு. ஸோ 27 ரன் அடிச்சு அவுட் ஆனாரு. சிறப்பான ஒரு தொடக்கம் கொடுத்தாரு ஷேக் ரஷீத். ஸோ எல்லாம் எதிர்பார்த்ததே இப்படி தான் சென்னையில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணாங்க. அடுத்து நம்ம பேசக்கூடிய ஒரு ஆள் MS டோனி. உண்மையிலேயே இந்த மனுஷன் எல்லா மேட்சும் சிறப்பாக தான் ஆடினாரு. ஸோ மற்ற பிளேயருக்கு சரியாடுறதுனால விமர்சனம் முழுவதும் டோனி மேலே போச்சு. நேத்தும் சிறப்பாக ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு MS டோனி. சிஎஸ்கே ரசிகர்கள் தொடர்ந்து 5 தோல்வி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வெற்றி மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். நம்மலாம் எதிர்பார்த்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கேல. பேட்டிங் இல்ல, ஓப்பனிங்காக ஷேக் ரஷீத் கொண்டு வந்தாங்க. சிறப்பாக ஆடினாரு. இன்னும் சில சேஞ்சஸ் பண்ணாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கும் டீம். குறிப்பா சொன்னாக்கா ராகுல் திரிபாதி மற்றும் விஜய் சங்கர் இவங்க 2 பேரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புது பிளேயரை கொண்டு வந்தாக்கா கண்டிப்பா நல்லா இருக்கும் டீம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.